மலை என்பது சங்க காலத்திலிருந்தே போற்றப்படும் ஒரு தளம். சங்க இலக்கியங்களில் இது பொதினி என்று அழைக்கப்பட்டது. ஆய்க்குடி மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இது இருந்தது. பழனி கோவிலில் உள்ள கல்வெட்டுகளை ஆய்வு செய்தால் பாண்டிய மற்றும் விஜயநகர பேரரசுகளின் பங்களிப்பு நமக்கு தெளிவாகத் தெரியும். குறிப்பாக கிபி 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் இந்த கோவில் பெரும் வளர்ச்சி கண்டது. இந்த மலையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் இப்பகுதி 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக மனித நாகரிகம் செழித்த இடமாக இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. கதைகளை தள்ளி வைத்துவிட்டு அறிவியலை பார்ப்போம். பழனி முருகன் சிலை உலகின் மிக அபூர்வமான ஒன்று. இது நவபாஷாணம் எனும் 9 கூட்டுப் பொருட்களால் ஆனது. 18 சித்தர்களில் ஒருவரான போகர் பல ஆண்டுகள் ஆய்வு செய்து உருவாக்கிய மெடிசினல் அலாய் இது. இந்தச் சிலை ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்ப நிலையிலும் சூழலிலும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. சிலையின் மீது ஊற்றப்படும் பொருட்கள் வேதியியல் மாற்றமடைந்து மனித உடலுக்குத் தேவையான நோய் எதிர்ப்புச் சக்தியைத் தருகின்றன. இது பழங்காலத் தமிழர்களின் வேதியியல் கெமிஸ்ட்ரி. அறிவுக்கு ஒரு சிறந்த சான்று. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலைக்கோவில் அக்கால இன்ஜினியரிங் நுட்பத்திற்குச் சான்று. மலையைச் செதுக்காமல் அதன் இயல்பான அமைப்புக்கு ஏற்ப கோவிலை நிர்மாணித்துள்ளனர். 689 படிக்கட்டுகள் வழியாக ஏறும் வழி ஒரு சீரான காற்றோட்டத்தை உறுதி செய்கிறது. மேலும் மலையின் உச்சியில் அமைந்துள்ள பிரகாரங்கள் காற்றழுத்தத்தை ஏர் பிரஷர் சமன் செய்யும் விதத்தில் கட்டப்பட்டுள்ளன. பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோபுரங்களும் நாயக்கர் காலத்து மண்டபங்களும் திராவிடக் கட்டிடக்கலையின் வெவ்வேறு பரிமாணங்களை நமக்கு காட்டுகின்றன. பழனி ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மையமாகவும் இருந்துள்ளது. பழங்காலத்தில் கேரளா மற்றும் தமிழகத்திற்கு இடையிலான வணிகப் பாதையில் பழனி ஒரு முக்கியமான இடமாக இருந்தது. சேர மன்னர்கள் இந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தபோது இங்கிருந்து வாசனைத் திரவியங்கள் மற்றும் மூலிகைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. மலையைச் சுற்றியுள்ள நீர்நிலைகள் மற்றும் வேளாண்மை முறைகள் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை அப்பகுதிக்கு வழங்கின. இன்று நாம் பார்க்கும் பழனி பல நூற்றாண்டுகளாக நடந்த அரசியல் மற்றும் கலாச்சார மாற்றங்களின் தொகுப்பு. பழனி மலைக்கு அருகில் உள்ள பொருந்தல் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் உலகையே வியக்க வைத்த ஒரு உண்மை வெளிவந்தது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய காசுகள் சங்க காலத்திலேயே பழனி ஒரு உலகளாவிய வணிக மையமாக இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையில் விளையும் மிளகு மற்றும் சந்தனக்கட்டைகள் பழனி வழியாகவே மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. எம்பி மீடியா நேயர்களே, கற்பனை செய்து பாருங்கள். இன்று நாம் ஏறும் அதே மலைப்பாதையில் அன்று உலக நாடுகளின் வணிகர்கள் உலவியிருக்கிறார்கள். இங்கு கிடைத்த கண்ணாடி மணிகள் மற்றும் இரும்பு உருக்கு ஆலைகளின் எச்சங்கள் தமிழர்கள் அன்றே தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியதற்குச் சான்று. ஆலைகளின் எச்சங்கள் தமிழர்கள் அன்றே தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியதற்குச் சான்று. பழனி கோவில் வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பான கோட்டையாகவும் செயல்பட்டிருக்கிறது. மலை உச்சியில் உள்ள சில இடங்களை நீங்கள் கவனித்தால் அவை கண்காணிப்பு கோபுரங்கள் போல அமைக்கப்பட்டிருப்பதை உணரலாம். குறிப்பாக அந்நிய படையெடுப்புகளின் போது சிலையை பாதுகாப்பதற்காக ஒரு இரகசிய சுரங்கம் அமைக்கப்பட்டிருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். போர்க்காலங்களில் பொதுமக்கள் தங்குவதற்கு ஏதுவாக மலையின் உட்புற கட்டுமானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு சிறந்த தற்காப்பு கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. பழனி மலையைச் சுற்றியுள்ள குளங்கள் மற்றும் ஏரிகள் வெறும் நீர்நிலைகள் அல்ல, அவை மிகச்சிறந்த நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டவை. பழங்கால மன்னர்கள் மலையிலிருந்து வரும் மழைநீரை வீணாக்காமல் சேமிக்க சங்கிலித் தொடர் குளங்களை அமைத்தனர். வைகாவூர் நாடு என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதி விவசாயத்தில் தன்னிறைவு பெற்றிருந்தது. கோவிலுக்குச் சொந்தமான நிலங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன, அங்கு வேலை செய்தவர்களுக்கு ஊதியம் எவ்வாறு வழங்கப்பட்டது போன்ற விவரங்கள் அங்குள்ள கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதன் தொடர்ச்சியாக பழனிமலை என்பது ஒரு இயற்கை மருந்தகம். இங்குள்ள 81க்கும் மேற்பட்ட மூலிகைகள் உலகிலேயே வேறு எங்கும் காணப்படாதவை என்று தாவரவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். போகர் சித்தரின் ஏடுகளில் கூறப்பட்டுள்ள காயகல்ப முறைகளுக்கும் இந்த மலையின் தட்பவெப்ப நிலைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்றும் சித்த மருத்துவர்கள் பல மருந்து தயாரிப்புகளுக்கு பழனி மலையையே நாடுகின்றனர். இது ஒரு மருத்துவ பல்கலைக்கழகமாகவே ஒரு காலத்தில் திகழ்ந்திருக்கிறது. பழனி மலைக்கும் தமிழர்களின் தற்காப்புக் கலைகளுக்கும் ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு உண்டு. குறிப்பாக பழனி மலையைச் சுற்றியுள்ள கிராமங்களில் இன்றும் சதுரங்க பலகை போன்ற தற்காப்பு பயிற்சித் தளங்களின் எச்சங்கள் உள்ளன. பண்டைய காலத்தில் மலைக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஒரு தனி படைப்பிரிவு இருந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர்கள் வர்மக்கலையில் சிறந்தவர்களாக இருந்தனர். போகர் சித்தர் தனது நூல்களில் உடல் ஆரோக்கியம் மற்றும் தற்காப்புக்கான வர்மப்புள்ளிகள் பற்றி விளக்கியுள்ளது
இந்த பகுதியில் அந்த கலைகள் செழித்திருந்ததை உறுதிப்படுத்துகிறது. இது வீரமும் அறிவியலும் கலந்த ஒரு கலாச்சாரம். நேயர்களே, பழனி கோவிலின் உச்சிக்கும் விண்மீன்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா? ஒரு முக்கியமான ரகசியம் என்னவென்றால், பழனி மலையின் உச்சிப்பகுதி வான்வெளி ஆய்வுக்கு மிகச் சிறந்த இடமாக அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. பழங்கால வானியல் ஆய்வாளர்கள், கணித வல்லுநர்கள் கோள்களின் இயக்கத்தை கணக்கிட இந்த மலையின் உயரத்தை பயன்படுத்தினர். குறிப்பாக உத்தராயணம் மற்றும் தட்சிணாயன காலங்களில் சூரிய ஒளிவிடும் திசையை வைத்து காலக் கணக்கீடுகளை செய்துள்ளனர். கோவிலின் சிலைகள் மற்றும் தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கும் திசை வெறும் பக்தி சார்ந்தது மட்டுமல்ல, அது மிகத் துல்லியமான புவிசார் கணிதம் சார்ந்தது. பழனி மலையின் வரலாற்றில் அந்த பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்களின் பங்கு மிகப்பெரியது. இவர்கள்தான் மலையில் உள்ள மூலிகைகளையும் இரகசிய பாதைகளையும் அறிந்தவர்கள். மன்னர் காலத்துப் போர்களின் போது மலையின் இரகசிய பாதைகள் வழியாக தகவல்களை பரிமாற இவர்கள் பெரும் உதவிகளை செய்துள்ளனர். இவர்கள் இன்றும் பின்பற்றும் சில சடங்குகள் பழங்காலத் தமிழர்களின் இயற்கை சார்ந்த வாழ்வியலை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இவர்களை தவிர்த்துவிட்டு நாம் பழனி வரலாற்றை முழுமையாக பார்க்க முடியாது. ஒரு மலை உச்சியில் ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் ஒரு கோவில் இருக்கும்போது அங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? இது பலருக்கும் இருக்கும் ஒரு பெரிய கேள்வி. பழனி மலையின் பாறைகளுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்த நீர்வழிகள் உள்ளன. மழை நீரை சேகரித்து பாறைகளுக்கு அடியில் வடிகட்டும் ஒரு அற்புதமான வடிகால் முறையை நம் முன்னோர்கள் அன்றே உருவாக்கியுள்ளனர். மலையின் சில குறிப்பிட்ட இடங்களில் உள்ள கிணறுகள் கடும் கோடையிலும் வற்றுவதே இல்லை. இது நிலத்தடி நீரியல், ஹைட்ரோஜியாலஜி. தொழில்நுட்பத்தில் தமிழர்கள் எவ்வளவு முன்னேறியிருந்தார்கள் என்பதற்கு ஒரு வாழும் உதாரணம். பழனி மலைக்கும் மலையின் அடிவாரத்தில் உள்ள சில இடங்களுக்கும் இடையே இரகசிய சுரங்கப்பாதைகள் இருந்ததாக பல ஆண்டுகளாக பேச்சுக்கள் உண்டு. வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி போர்க்காலங்களில் விலைமதிப்பற்ற சிலைகளையும் ஆவணங்களையும் பாதுகாப்பதற்காக இத்தகைய பாதைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக போகர் சித்தர் தியானம் செய்த குகையிலிருந்து ஒரு இரகசிய வழிமூலவர் சிலையின் பீடத்திற்கு அடியில் செல்வதாகவும் அங்கிருந்து மலைக்கு வெளியே செல்லும் பாதைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது வெறும் கதையா அல்லது பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட இன்ஜினியரிங் பிளானா? இன்றும் இந்த பாதைகள் பல பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டே உள்ளன. பழனி கோவிலின் நிர்வாக முறையைச் சொல்லும் கல்வெட்டுகள் ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்கின்றன. அது சமூக நீதி. 15ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மன்னர்கள் கோவிலுக்கு பணி செய்தவர்களுக்கு நிலங்களை வழங்கியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு முறையான மருத்துவ வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளனர். மலையேறும் வழியில் உள்ள மண்டபங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட சமூக குழுக்களால் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளன. இது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, ஒரு ஊரையே ஒருங்கிணைக்கும் நிர்வாக அமைப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹப் பழனி திகழ்ந்திருக்கிறது. இது இன்றைய நவீன மேலாண்மைக்கே ஒரு பாடம். இன்று நாம் பயன்படுத்தும் ரேடார் மற்றும் நவீன ஸ்கேனிங் கருவிகள் மூலம் பழனி மலையை ஆய்வு செய்தால் இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிவரலாம். ஏற்கனவே பொருந்தல் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள் பழனி ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் தொழில்துறை தலைநகராக இருந்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டுகின்றன. வரலாறு என்பது முடிந்து போன ஒன்றல்ல, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற இந்த அறிவியலை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே எதிர்காலச் சவால்களை நம்மால் எளிதாக எதிர்கொள்ள முடியும். புவிசார் ஆய்வாளர்களின் கருத்துப்படி பழனிமலை அமைந்துள்ள அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை, லேட்டிடியூட் மற்றும் லாங்கிடியூட் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகின் சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பூமியின் காந்தப்புலம், மேக்னடிக் ஃபீல்ட், மிக வலுவாக இருக்கும். பழனிமலை அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி சென்டர் என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள சைனோசைடல் வகை பாறைகள் பிரபஞ்சத்திலிருந்து வரும் கதிர்வீச்சுகளை உள்வாங்கி வெளியிடும் தன்மை கொண்டவை. இதனால்தான் இந்த மலையில் தியானம் செய்பவர்களுக்கும் மலையேறி வருபவர்களுக்கும் மன அழுத்தம் குறைந்து ஒருவித புத்துணர்ச்சி கிடைக்கிறது. இது வெறும் நம்பிக்கை அல்ல, நிலவியல் ரீதியான ஒரு உண்மை. தமிழகத்தின் சித்தர்கள் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வைத்திருந்தார்கள். பழனிமலை, திருவண்ணாமலை மற்றும் சதுரகிரி மலை, இந்த மூன்றையும் இணைத்தால் ஒரு முக்கோண வடிவம், ட்ரையாங்கிள் கிடைப்பதை கவனியுங்கள். சித்தர்கள் ஏன் இந்த 3 இடங்களையும் தேர்வு செய்தார்கள்? இந்த இடங்களுக்கு இடையே டெலபதி அல்லது அதிர்வுகள் மூலம் தகவல்கள் பரிமாறப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக பழனிமலை இந்த கிரிட் அமைப்பின் ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டு மையமாக கண்ட்ரோல் சென்டர் செயல்பட்டிருக்கிறது. போகர் சித்தர் உருவாக்கிய நவபாஷாணச் சிலை இந்த ஆற்றலை ஒருமுகப்படுத்தி வெளியிடும் ஒரு அண்டெனா போலச் செயல்படுவதாக சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பழனிமலையில் மட்டும் சுமார் 800க்கும் மேற்பட்ட அபூர்வ மூலிகைகள் உள்ளன. இந்த பகுதியில்
நிலவும் தனித்துவமான காற்று இந்த மூலிகைகளின் சாரத்தை ஏந்தி வருகிறது. நீங்கள் மலையேறும்போது செய்யும் ஆழ்ந்த சுவாசம் உங்கள் நுரையீரலுக்கு ஒரு இயற்கையான டிடாக்ஸ் சிகிச்சையை அளிக்கிறது. போகர் சித்தர் தனது மருத்துவ நூல்களில் மலையின் காற்றே மருந்தாகும் என்று குறிப்பிட்டிருப்பது இதனால்தான். நவீன மருத்துவ உலகம் இன்று ஆய்வு செய்யும் பல மூலக்கூறுகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பழனி மலையின் சரிவுகளில் சித்தர்களால் கண்டறியப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பது எம்பி மீடியா பெருமையுடன் பதிவு செய்யும் ஒரு விஷயம். இன்று தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டாலும் நம் முன்னோர்களின் அறிவியலை நாம் இன்னும் முழுமையாக தாண்டவில்லை. பழனி மலை என்பது ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம். இங்குள்ள ஒவ்வொரு அணுவும் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த தொடரின் மூலம் நாம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். வரலாறு என்பது வெறும் புத்தகங்களில் இல்லை, நாம் நடக்கும் மண்ணில் இருக்கிறது. பழனியை வெறும் சுற்றுலாத் தலமாக பார்க்காமல் ஒரு அறிவு மையமாக பார்க்கத் தொடங்கினால் இன்னும் பல ரகசியங்கள் நமக்கு புலப்படும். இன்று தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டாலும் நம் முன்னோர்களின் அறிவியலை நாம் இன்னும் முழுமையாக தாண்டவில்லை. பழனி மலை என்பது ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம். இங்குள்ள ஒவ்வொரு அணுவும் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த தொடரின் மூலம் நாம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். வரலாறு என்பது வெறும் புத்தகங்களில் இல்லை, நாம் நடக்கும் மண்ணில் இருக்கிறது. பழனியை வெறும் சுற்றுலாத் தலமாக பார்க்காமல் ஒரு அறிவு மையமாக பார்க்கத் தொடங்கினால் இன்னும் பல ரகசியங்கள் நமக்கு புலப்படும். பழனி மலையை மையமாக வைத்து 4 திசைகளிலும் குறிப்பிட்ட தொலைவில் காவல் தெய்வங்களின் கோவில்கள் அமைந்துள்ளன. இது வெறும் ஆன்மீக அமைப்பு மட்டுமல்ல, ஒரு நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் இராணுவ உத்தி போன்றது. எம்பி மீடியா ஃபேக்ட்: பழங்கால மன்னர்கள் முக்கிய நகரங்களை பாதுகாக்கும்போது இப்படிப்பட்ட எல்லைக் காவல் முறையை வைத்திருந்தார்கள். பழனி மலையின் வடக்கே வர்த்தமான நதி, தெற்கே சண்முக நதி என இயற்கையான எல்லைகளுக்கு நடுவே இந்த காவல் தெய்வக் கோவில்கள் ஒரு வாட்ச் டவர் போலச் செயல்பட்டன. இந்த பகுதிகளில் இன்றும் காணப்படும் நடுகற்கள் ஒரு காலத்தில் இந்த பகுதியை காக்கப் போரிட்டு மடிந்த வீரர்களின் வரலாற்றைச் சொல்கின்றன. பழனி மலைக்கு மிக அருகிலேயே இருக்கும் மற்றும் ஒரு சிறிய மலை இடும்பன் மலை. பெரிய மலைக்குச் செல்லும் முன் பக்தர்கள் இங்கே செல்வது ஏன்? வரலாற்று ரீதியாக பார்த்தால் பிரதான மலைக்கோவிலை பாதுகாக்கும் ஒரு முன்னிலை பாதுகாப்பு அரணாக ஃபார்வர்ட் போஸ்ட் இடும்பன் மலை இருந்திருக்கிறது. இங்கிருந்து பார்த்தால் சுற்றியுள்ள பல மைல் தூரம் தெளிவாகத் தெரியும். எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் சிக்னல்ஸ் அனுப்பவும் இந்த மலை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு மலைக்கோவிலுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு திட்டம் தீட்டப்பட்டது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எம்பி மீடியா நேயர்களே, மலைப்பாதையில் நீங்கள் பார்க்கும் பழைய கல் மண்டபங்கள் வெறும் ஓய்வெடுக்கும் இடங்கள் மட்டுமல்ல. ஒவ்வொரு மண்டபமும் ஒரு குறிப்பிட்ட கட்டிடக்கலை நுணுக்கத்துடன் கட்டப்பட்டுள்ளது. இந்த மண்டபங்களின் தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள சின்னங்கள் அந்தந்த காலத்தில் நடந்த சமூக மாற்றங்களை குறிக்கின்றன. மேலும் இந்த மண்டபங்கள் கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் இதமாகவும் இருக்கும் வகையில் கற்கள் அடுக்கப்பட்டுள்ளன. நீண்ட தூரம் பயணம் செய்து வரும் வணிகர்களும் வீரர்களும் இங்கே தங்கி தங்களின் களைப்பை நீக்கி பாதுகாப்பாகச் செல்ல இந்த இடங்கள் உதவின. இன்று நாம் நவீன பாதைகளில் சென்றாலும் பழனி மலையின் பழைய பாதை ரகசியங்கள் மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றன. மலையின் சில பகுதிகளில் காணப்படும் பழைய செதுக்கல்கள் மற்றும் குகை ஓவியங்கள் இங்கிருந்த ஒரு பழங்குடி போர் சமூகத்தை பற்றி பேசுகின்றன. இவற்றை நாம் ஆவணப்படுத்த தவறினால் அடுத்த தலைமுறைக்கு வெறும் கதைகள் மட்டுமே மிஞ்சும். இந்த புதையல்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. எம்பி மீடியா இதை போன்ற மறைக்கப்பட்ட வரலாறுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில் பெருமை கொள்கிறது. பழனி மலையின் வரலாற்றில் நாம் இதுவரை கண்டது ஒரு துளிதான். இப்போது நாம் நுழையப்போகும் பகுதி மிகவும் மர்மமானது. பழனி மலை முழுவதும் இயற்கையான மற்றும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பல குகைகள் உள்ளன. இந்த குகைகள் வெறும் தியானக் கூடங்கள் மட்டுமல்ல, அவை அவசர காலங்களில் தப்பிச் செல்லும் இரகசிய பாதைகளாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக மலையின் மேற்குச் சரிவில் இன்றும் பலராலும் அறியப்படாத சில குகை நுழைவாயில்கள் உள்ளன. பழங்கால போர் முறைகளில் ஒரு கோட்டைக்குள் நுழையவும் வெளியேறவும் இத்தகைய மறைமுக வழிகள் மிக அவசியம். எம்பி மீடியா செய்த ஆய்வில் இந்த குகை பாதைகள் மலையின் அடிவாரத்தில் உள்ள பல மைல் தொலைவு கொண்ட நதிக்கரைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இது அன்றைய தமிழர்களின் நிலத்தடி கட்டுமானத் திறமைக்கு ஒரு மாபெரும் சான்று. தொடர்ந்து நாம் பார்க்கப் போவது பழனியின் ஆரோக்கிய ரகசியம். போகர் சித்தர் ஏன் இந்த மலையை தனது மருத்துவ ஆய்வகமாக மாற்றினார்? இங்கு விளையும் மூலிகைகள் மற்ற இடங்களில் விளையும் அதே வகை மூலிகைகளை விட அதிக வீரியம் கொண்டவை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் இந்த மலையின் மண்வளம் மற்றும் இங்குள்ள கனிமங்கள். காயகல்பம்
எனப்படும் முதுமையை தள்ளிப்போடும் இரகசிய மருத்துவ முறைகள் இந்த பழனி மலையில்தான் முழுமை பெற்றன. 22 நிமிட தேடலில் நாம் கண்டறிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், பழனி முருகன் சிலையிலிருந்து வடியும் அபிஷேகப் பொருட்கள் ஏன் கெடுவதில்லை என்பதுதான். அது சிலையின் நவபாஷான வீரியத்தோடு சேரும்போது ஒரு இயற்கை சுத்திகரிப்பு, செல்ஃப் பியூரிஃபிகேஷன் முறைக்கு உட்படுகிறது. இது வெறும் நம்பிக்கை அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கண்டறிந்த பயோடெக்னாலஜி. எம்பி மீடியா நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இருக்கும் சித்த மருத்துவ முறைகளின் வேர் இந்த பழனி மலையில் இருந்துதான் தொடங்குகிறது. வரலாற்றின் இறுதிப் பக்கங்களுக்கு வருவோம். காலங்கள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் பழனி மலை தனது தனித்துவத்தை இழக்கவில்லை. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் முதல் நாயக்கர்கள் மற்றும் மைசூர் அரசர்கள் வரை அனைவரும் பழனி மலையை போற்றி பாதுகாத்துள்ளனர். ஆனால் இத்தனை பெருமைகள் வாய்ந்த இந்த தலம் சமூக ரீதியாக மக்களை எப்படி ஒருங்கிணைத்தது? திருவிழா என்ற பெயரில் ஊர் கூடி தேர் இழுப்பது முதல் காவடி ஏந்திச் செல்வது வரை அனைத்தும் ஒரு சமூக ஒற்றுமைக்கான அடையாளம். எம்பி மீடியாவின் இந்த நெடிய பயணத்தில் நாம் புரிந்து கொண்டது ஒன்றுதான். பழனி என்பது ஒரு ஆன்மீகத் தலம் மட்டுமல்ல, அது தமிழர்களின் அறிவியல், மருத்துவம், பாதுகாப்பு மற்றும் சமூக மேலாண்மையின் உச்சகட்டம். இந்த 9 பாகங்கள் கொண்ட வரலாற்றுத் தேடல் உங்களுக்கு ஒரு புதிய அறிவை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். எம்பி மீடியா சேனலின் இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவு எப்போதும் தேவை. வரலாற்றை தேடுவோம், உண்மைகளை அறிவோம். நாம் காணப்போவது இதன் எதிர்காலமும் மற்றும் எஞ்சியிருக்கும் மர்மங்களும் தான். சித்தர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரை இந்த மலை ஒரு அமைதியின் மையமாக இருக்கிறது. பல வெளிநாட்டவர்கள் இன்றும் இந்த மலையின் நவபாஷான ரகசியத்தை ஆய்வு செய்ய வந்த வண்ணம் உள்ளனர். ஆனால் அறிவியலால் விளக்க முடியாத பல விஷயங்கள் இன்றும் பழனி மலையின் குகைகளுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. பழனி முருகன் சிலைக்குச் செய்யப்படும் அபிஷேக விபூதி மற்றும் சந்தனம் ஏன் ஒரு மருத்துவப் பொருளாக மாறுகிறது என்பதன் வேதியியல் மாற்றங்களை எம்பி மீடியா விரிவாக ஆய்வு செய்தது. அதில் கிடைத்த முடிவு, இந்தச் சிலை வெறும் சிலையல்ல, அது ஒரு உயிருள்ள ஆற்றல் மையம் என்பதுதான். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற இந்த மாபெரும் பொக்கிஷத்தை பாதுகாப்பது நம் கடமை. எம்பி மீடியா சேனலின் இந்த பிரம்மாண்ட 20 பாகங்கள் கொண்ட தொடர் பழனி பற்றிய உங்கள் பார்வையை முழுமையாக மாற்றியிருக்கும் என்று நம்புகிறோம். இது ஒரு ஆன்மீகப் பயணம் மட்டுமல்ல, இது நம் தமிழினத்தின் அறிவு, வீரம் மற்றும் அறிவியலின் பயணம். இந்த தொடர் முழுவதையும் பார்த்த நேயர்களுக்கு எம்பி மீடியாவின் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இது போன்ற வரலாற்றுத் தேடல்களில் இணைந்திருக்க உங்கள் எம்பி மீடியா சேனலை தொடர்ந்து பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.